வணக்கம். நவம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் சக்திகாந்தா தாஸ் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அசிடிட்டி காரணமாகத்தான் இது. விரைவில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. மத்திய கேபினெட் டெலிகாம் செக்டருக்கு சாதகமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 2022 முன்னாடி வாங்கின ஸ்பெக்ட்ரம் டீல்ஸ்க்கு பேங்க் கேரண்டி தேவையில்லைன்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். முக்கியமாக வோடோஃபோன் ஐடியாவுக்கு இது பயனளிக்கும்னு அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க. அது போலவே வோடோஃபோன் ஐடியா இன்னைக்கு இன்ட்ராடேல 15% அதிகரித்தது. 2022 பிறகு வாங்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமுக்கு பேங்க் கேரண்டி தேவையில்லைன்னு முன்னவே முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ 2022 முன்ன வாங்கின ஸ்பெக்ட்ரமுக்கு பேங்க் கேரண்டி தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க மத்திய கேபினெட். பேன் 2.0 ப்ராஜெக்ட் பேன் கார்டை அப்கிரேட் பண்ணுறாங்க. கியூஆர் கோடுடன் பேன் கார்டு வழங்கப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இதற்காக 1435 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த கார்டு இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நோக்கியா ஃபோன் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபின்லாண்டை சார்ந்த ஹெச்எம்டி நிறுவனம் சைனாவிலிருந்து அவங்களுடைய உற்பத்தி ஆலையை இந்தியாவுக்கு மாற்ற இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய சப்ளையர்ஸ்க்கும் அவங்களுடைய ஆலையை இந்தியாவில் அமைக்குமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. S&P குளோபல் ரேட்டிங்ஸ் சைனாவுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும் அடுத்த 2 ஆண்டுக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதம் கொடுத்ததை காட்டிலும் இப்போ குறைவாக கொடுத்துருக்காங்க ஜிடிபி வளர்ச்சி. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது ட்ரம்ப் வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2025 சைனாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 4.1% இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் அவங்க கணித்ததை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 0.2% பாயிண்ட்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 2026 3.8% ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் அவங்க சொன்னதை கம்பேர் பண்ணும்போது 0.7% புள்ளிகள் குறைவாக கொடுத்திருக்கிறாங்க. கனடா மற்றும் மெக்சிகோவுக்கும் வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏ கனடா மற்றும் மெக்சிகோ மீதும் வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து பொருட்கள் உள்ள யூஎஸ்க்கு உள்ளார வரும்போது அதற்கும் வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சைனால இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 10% வரியும், மெக்சிகோ மற்றும் கனடால இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி ட்ரம்ப் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. தெலங்கானா அரசு அதானி குழுமம் வழங்க இருந்த நன்கொடை வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் வழங்க இருந்திருக்கிறாங்க. யங் இந்தியா ஸ்கில்ஸ் யூனிவர்சிட்டி தெலங்கானாவில் அமைப்பதற்காகத்தான் இந்த நன்கொடை. அது இப்போ தேவை இல்லை அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்திருக்கிற சர்ச்சை காரணமாகத்தான் இந்த முடிவு அரசு எடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்திருக்காங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? டோட்டல் எனர்ஜிஸ் அதானி கிரீன் எனர்ஜிக்கு இனி ஃபண்டிங் பண்ண போகிறதில்ல, இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்லன்னு முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது குறித்து தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதானி கிரீன் எனர்ஜியில் டோட்டல் எனர்ஜிஸ் கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பெனினா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஃபண்டிங்கும் தேவைப்படல, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அதனால் இந்த முடிவு எடுத்திருக்கிறதுனால கம்பெனிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு அதானி கிரீன் எனர்ஜி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் அரசு அதானியுடனான பவர் டீலை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. முந்தின அரசு அந்த டீலில் கையெழுத்திட்டு இருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அதை இப்போ விசாரணை செய்து வருவதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்டர்குளோப் ஏவியேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அக்டோபர் மாதத்திற்கான அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் 63% மார்க்கெட் ஷேர் வைத்திருந்திருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் தான் இன்டர்குளோப் ஏவியேஷன். அக்டோபர் மாதத்தில் 63.3% அதிகரிச்சிருக்கு. அதே போல் ஸ்பைஸ் ஜெட்டுடைய மார்க்கெட் ஷேரும் அதிகரிச்சிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் 2% இருந்தது. அக்டோபர் மாதத்தில் 2.4% அதிகரிச்சிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் திரு நீரஜ் நாயுடு ராஜினாமா செய்திருக்கிறாரு.
ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு காமத் ஹோட்டல்ஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்போ கால அளவோ கம்பெனி வெளியிடலை. மியூசிக் ப்ராட்காஸ்ட் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க மீது ஒரு வழக்கு ஆல்ரெடி பதிவு செய்திருந்திருக்காங்க. சவுத் இந்தியன் மியூசிக் கம்பெனிஸ் அசோசியேஷன். அதோடைய அடுத்த விசாரணை டிசம்பர் 10 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடைபெற இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுன்றது சரியா தெரியலைங்க. இது ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனாக இருக்கலாம்ன்ற சந்தேகம் இருக்குது. ஸ்விக்கி கம்பெனிக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹515. முந்தின க்ளோஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல் ஸ்விக்கிக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 470. மெக்வாரி அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கிக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ₹325. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக அதற்கான ஃப்ளோர் ப்ரைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க. ₹3,884.54 விலையாக நிர்ணயித்திருக்கிறாங்க. ஜிஇ வர்னோவா டிஎன்டி இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு ப்ரொமோட்டரான கிரிட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 5.47% ஷேர்ஸ், அதாவது 1.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. டிமாண்ட் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அவங்க 74,51,000 ஷேர்ஸ் கூடுதலாக விற்பனை செய்கிறாங்க. அதாவது கூடுதலாக 2.9% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 26 இன்னைக்கு நான் ரீட்டைல் செக்மெண்ட்டை சார்ந்த ஆட்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம். நவம்பர் 27 நாளைக்கு ரீட்டைல் கேட்டகரியை சார்ந்த இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக் கொள்ளலாம்ன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருக்கிறாங்க? ₹1,550. முந்தின க்ளோஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% குறைவாகத்தான் விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதன் காரணமாக வீழ்ச்சியை பார்த்திருக்கு. 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க பியாஜியோ வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக இந்த ஒப்பந்தம்? கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ்க்கு அவங்களுடைய ஹை பர்ஃபார்மன்ஸ் லூப்ரிகன்ட் சொல்யூஷன்ஸை மார்க்கெட்டிங் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். 2030 வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா. தர்மஜ் கிராப் கார்ட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு வினய் ஜோஷி ராஜினாமா செய்திருக்கிறாரு. பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ₹156 கோடி மதிப்பிற்கான ஆர்டர். யூபிஎல் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது எலக்ட்ரிக் வாகனத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்கிறாங்க போல தெரியுதுங்க. அதோடைய 2 பேர்கள் எல்லாமே எஸ்யூவி ரகத்தை சார்ந்தது. XEV 9E மற்றும் BE6E. ரிலையன்ஸ் கேபிட்டல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஹிந்துஜா குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு ரிலையன்ஸ் கேபிட்டல் மீது. அனில் அம்பானியுடைய நிறுவனம். ஹிந்துஜா குரூப் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ₹4,300 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க ₹3,000 கோடி. பார்க்லேஸ் மற்றும் 361 கிட்ட இருந்து செப்டம்பர் மாதத்தில். இப்போ கூடுதலாக ₹4,300 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க இந்த அக்விசிஷனுக்காக. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் குறித்து ஜேபி மார்கன் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். பிஎல்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹340. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹5,135. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ₹4,248. கிறிஸ்டல் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் லிமிடெட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட இருந்து ₹1,063 மில்லியன் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. ஆக்சிஸ் பேங்க் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ புடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நவம்பர் 22 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.9%லிருந்து 5% உயர்த்தி இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய எலக்ட்ரிக் சேல்ஸை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. ஆனால் எலக்ட்ரிக் சேல்ஸ் கீழே தான் போய்கொண்டிருக்கு. அக்டோபர் மாதம் அதற்கு போன வருடம் அக்டோபர் மாதம் ஒப்பிடும்போது கீழே தான் போயிருக்கு. இருந்தாலும் அதை இரட்டிப்பாக்குவதற்காக அவங்களுடைய டாடா.EV ஷோரூம்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 6 இடங்களில் அவங்களுடைய இந்த டாடா.EV ஷோரூம்ஸ் இருக்குது. குர்கான், கொச்சி, திருஷூர் மற்றும் கண்ணூரில். அது அதிகரிக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. சேல்ஸ் பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் 5,355 எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆனால் போன வருடம் அக்டோபர் மாதத்தில் 5,465 வாகனங்களை விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. பிஎஸ்சி கம்பெனியுடைய ஷேர்ஸை யூபிஎஸ் பிரின்சிபல் கேபிட்டல் ஏஷியா விற்பனை செய்திருக்கிறாங்க. 1% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ₹658 கோடி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். யூபிஎஸ் பிரின்சிபல் கேபிட்டல் ஏஷியா வேறு சில கம்பெனியுடைய ஷேர்ஸும் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆல்கம் லேபரேட்டரிஸுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.82% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. டாடா நிறுவனமான வோல்டாஸ்லையும் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.17%, அதாவது ₹635 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸையும் இந்த யூபிஎஸ் பிரின்சிபல் கேபிட்டல் ஏஷியா ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 0.7% ஸ்டேக், ₹508 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க.
இன்டர் ஆர்க் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி விரிவாக்கம் செய்கிறாங்க. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலையில் அவங்க ஃபேஸ் 2 துவங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தராகண்ட் ஆலையிலையும் அவங்க அப்கிரேட் பண்ணி வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்டர் ஆர்க் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகமாக கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு பட்டியலை மணி கண்ட்ரோலில் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்லேருந்து இது எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலகட்டத்திற்கு ஆனதுன்றது தெளிவாக இல்லைங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இது நிதியாண்டு 2023க்கானதுன்னு நினைக்கிறாங்க. 2024 2023 நிதியாண்டுக்கானதுன்றது என்னுடைய புரிதல். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகமாக கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க? முதல் இடத்துல நியூ இந்தியா அஷூரன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 95.04% கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மட்டுமே. அவங்க ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கிளைம்ஸ் வந்திருக்கு அதில் 95% கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்காங்க. அதே அமௌண்ட்டில் பார்க்கும்போது, காசில் பார்க்கும்போது அந்த ரேஷியோவில் கிட்டத்தட்ட 88% அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. என்ன தொகைக்கு அவங்களுக்கு கிளைம்ஸ் வந்திருக்கோ அதில் 88% செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். இரண்டாவது இடத்துல ஆதித்ய பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறாங்க. கிளைம்ஸ் எண்ணிக்கையில் 94.5% கிளைம்ஸ் எண்ணிக்கையை அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்டில் பார்க்கும்போது 72% கிட்டத்தட்ட செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல இஃப்கோ டோக்கியோ இருக்கிறாங்க. 91.7% கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இருக்கிறாங்க. 90.29% ஸ்டேக்கை செட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட 89% கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்காங்க. லிஸ்டட் நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் 75% கிளைம்ஸை செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் பேசிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55% கிளைம்ஸை செட்டில் பண்ணியிருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.